மகளே கேரளா லாட்ரி கேசிங்க வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு மறக்காம ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 மெத்தட்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேவா? பெருக்கல் மெத்தட்ஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடாது இருந்தேன். ஓகேவா? பெருக்கல் மெத்தட்ஸ் ஒரே ஒரு மெத்தட்ஸு ஒரு இந்த பைங்கிற ஆப்ஷன் போட்டு ஒரு 2 மெத்தட்ஸ். ஓகேவா? ஆனால் பெருக்கல் மெத்தடில் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக வரல, அதனால கொஞ்சம் சப்போர்ட்டாக வச்சுருக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து பைங்கர் மெத்தடில் நம்ம வந்து வந்திருக்கிறோம். ஓகேவா? நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். கணக்கில் மேட்ச் ஆகும்போது நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு நிறையா இருக்கிறது. ஓகேவா? இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 765 அடிச்சிருக்கேன். ஓகேவா? நம்ம கொடுத்த மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 நம்பர் பார்த்தீங்கன்னா மொதல் மெத்தடில் 5 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இது பற்றின இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கேன். இந்த 4 வந்து அப்புறமா சொல்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் பெருக்கல் மெத்தடில் நமக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் 6, 8, 0 2 தான் வந்துருக்கணும். பார்த்திங்கன்னா 2 வரல, பவர் 7 வந்துருக்குது. இது வந்து ஏசியில் வரும்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் நேரம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஏபிசியில் 52-25 பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 52-25 கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. 5 மட்டும் வந்திருக்கு. ஓகே, வாங்க நாளைக்கு பார்க்கலாம். நேற்று ஏ போர்டுக்கு 1 கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகியிருந்திருக்கும். ஓகே, இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? முந்தா நேற்று 7 சொல்லியிருந்தோம் பி போர்டு சி போர்டுக்கு, ஆனால் இன்றைக்கி வந்துருக்குது. நேற்று இன்னைக்கு 1 சொல்லியிருந்தோம், நாளைக்கு 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, வந்து நம்ம வந்து இன்றைக்கி கசிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரளா டியர் வந்து எப்படி நம்பர் வைக்கிறது பாட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா கேரளா டியருக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 12 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 2 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 60 ரூபாய்க்கு 28,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 13,500, பிசி வின்னிங் 500, சிபோர்டு வின்னிங் 50 கொடுக்குறாங்க. 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4,500, பிசி வின்னிங் 500. அதே மாதிரி நீங்கள் 4 டிஜிட்டல் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 25 ரூபாய்க்கு 90,000 கொடுக்குறாங்க. இந்த 4 டிஜிட்டல் பார்த்திங்கன்னா கேரளா மட்டும்தான், டிஆர் கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து 120 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி தான் 4 லட்சம். ஏபிபிசி வின்னிங்னு பார்த்திங்கன்னா 9,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 ரூபா. ஓகேவா? ஓகே, இவங்க நம்பர் பார்த்தீங்கன்னா 87 78 55 41 39. இதான் இவங்க நம்பர். பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் இந்த மெசேஜ் எனக்கு கால் பண்ணி கேட்டுங்க. பார்த்தீங்கன்னா வின்னிங் அடித்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அமௌண்ட்டு உடனே வந்துடும். வின்னிங் அமௌண்ட் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? அப்படி வின்னிங் அமௌண்ட் வரலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கேட்குறேன். வின்னிங் அமௌண்ட் மேக்ஸிமம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் போட்டுருவாங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கான கசிங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கல் மெத்தட் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அப்படி பார்த்திங்கன்னா 2 மெத்தடு வந்து மெயினான ஒரு மெத்தட், பையிங்கிற ஆப்ஷன் போட்ட மெத்தடு 2 மெத்தட். ஓகேவா? இது வந்து நம்ம எப்படி ஸ்ட்ராங் எவிடன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஆல் போர்டுக்கு 5 பாஸ் ஆன மெத்தடு. இந்த மெத்தடில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0-98 இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 நாள். இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா 6 நாள். இந்த மெத்தடு கரெக்டாக 7 நாள் பாஸ் ஆகிருக்குது. தொடர்ந்து 7 நாள் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பெருக்கல் மெத்தட் கீழே இருக்குது, நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 0-98 இந்த பையிங்கிற ஆப்ஷன் போட்டு 0-98 மீண்டும் பையிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கிறனால தான் இன்றைக்கி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகே, வந்து 0-98 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 546 கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கு 3 நம்பர்ஸ். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து அடுத்த நாள் சொல்லிட்டு 427 இருக்கு. 546க்கு இதில் வந்து சென்டராக கூடிய நம்பர் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? எல்லா நாளும் சென்டராக கூடிய நம்பர் தான் எடுக்கிறோம். ஓகேவா? இதில் நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் 427க்கு 4 நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? எந்த போர்டில் வருதுன்னு நம்ம வந்து நேற்று சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் மிஸ் பண்ணி வச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கணிச்சு வச்சுருக்கிறேன். எந்த போர்டு வருதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? 427 வச்சு அடிக்கல, 593 கிடச்சிருக்கு. இது 9 நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? எதார்த்தமாக நம்ம சி போர்டுக்கு ஒரு டார்கெட்டை வச்சுக்கோங்க. ஓகேவா? 699 வச்சு அடிக்கணும், நமக்கு 088 கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 8 நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்த நாள் செட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் செட்டு 809, அதை வச்சு அடிக்கல, நமக்கு 803 கிடச்சிருக்கு. இதில் வந்து பி போர்டு இந்த நம்பர் தான் நம்ம எடுக்கிறோம். சென்டராக கூடிய நம்பர் எடுக்கல, நமக்கு 0 நம்பர் தான் வரணும். 0 நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் ஆனால் ஏ போர்டில் தான் வரணும் மெத்தடில் வந்துச்சு. ஆனால் மீண்டும் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் அடிக்கிறேன். ஓகேவா? ஏ போர்டில் வந்துருச்சு. 2 நாள் மாற்றி அடித்தேன், மறுபடியும் 2 நாள் ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்கேன். ஓகேவா? 096 வச்சு அடிக்கல, நமக்கு வந்து பி போர்டு இருக்குது. நமக்கு வந்து 5 இருக்குது. 351க்கு நமக்கு இதில் 5 வரக்கூடிய நம்பர். 5 நமக்கு பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்படி இல்லைன்னா சி போர்டு. சப்போர்ட் மெயினாக ஏ போர்டுக்கு வரணும். ஏன்னா ஒரு நாள் மாற்றி அப்புறம் 2 நாள் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்கீங்க. அதனால் நாளைக்கு ஏ போர்டு இல்லை சி போர்டில் வரலாம். மெயினாக ஏ போர்டுக்கு கொடுக்கலாம், வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா இன்றைக்கே நம்ம ஏ போர்டுக்கு ஒன்று வர மாதிரி தான் ஒரு கால்குலேட்டருக்கு அடித்து ஒரு மெத்தடு நியூ மெத்தட் ஒன்று எடுத்துருந்தோம், அதில் காட்டியிருந்துச்சு. மறுபடியும் நாளைக்கு 1ங்க நம்பர் மீண்டும் 765 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1ங்க நம்பர் நாளைக்கு வருது. உங்கள் இதில் கன்ஃபார்மாக வர மாதிரி தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. 1 வந்தால் ஏ போர்டுக்கு வரலாம். ஆல் போர்டுக்கு 1 கொடுக்குறேன். இல்லை நாளைக்கு நான் ஆல் போர்டுக்கு 1. ஓகேவா? ஆல் போர்டுக்கு 1. இது பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டில் மட்டும்தான் வர மாதிரி இருக்குது இந்த மெத்தடில். நேற்று எடுத்த பாஸ் ஆன மெத்தடை தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா தொடர்ந்து 7 நாள் பாஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா எழுத்து போட்டு நான் எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து அதில் எழுதலை, நோட்டு கசகசன்னு இருக்கும்போது எழுதலை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக எண்ணி 7 நாள் மேலே இருக்க நம்பர் நான் எழுதலை. சிம்பிளாக 1 2 3 4 5 6 நாள் செல்கிற மட்டும் எழுதியிருக்கேன். ஏன்னா 7 நாள் தொடர்ந்து பாஸ் ஆகிருக்கு. இதோட 7 நாள் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நாளையோட 8வது நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு மெத்தடு பெருக்கல் மெத்தட் நம்ம அப்படி தான் எடுத்தோம். கரெக்டாக 7 நாளில் முடிச்சு நிப்பாட்டிங்க. ஆனால் இந்த மெத்தடு பை போட்ட மெத்தடு, அதனால் என்னன்னு தெரில. அதனால் நான் வீடியோ போடுறேன். கணக்கில் வந்தால் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து 098 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா 7 4 இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா முதற்க நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். 2 நம்பர்ஸாக எடுத்துருக்கேன். புள்ளிக்கு முதற்க 2 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 427 அடுத்த நாளில் சொல்லிட்டு 098 வச்சு அடிக்கல. நமக்கு 427 அடுத்த நாளில் சொல்லிட்டு நமக்கு 7 4 கிடச்சிது. இதில் பார்த்திங்கன்னா 7 நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், அதிகமாக எடுக்க வேண்டாம். அடுத்து நம்ம 427 வச்சு அடிக்கல. நமக்கு 9 0ன்னு கிடச்சிருக்கு. 9 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. 7 சி போர்டு, 9 சி போர்டு அண்ட் பி போர்டு. மேக்ஸிமம் நான் ஒரு கணக்கில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் வந்தால் எடுத்து வேறு போர்டில் கூட வந்தால் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, 427 வச்சுருக்கு 9 0, 9 சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 699 வச்சுருக்கு. நமக்கு 9 5 பார்த்திங்கன்னா 9 நம்பர் மட்டும் மறுபடியும் சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? 809க்கு நமக்கு சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நான் சொல்லிட்டு 809. ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு 809 வச்சு அடிக்கல. நமக்கு மறுபடியும் 9 7 கிடச்சிருக்கு. 9 நேரத்தில் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த மெத்தடில் சி போர்டு அண்ட் பி போர்டில் மேக்ஸிமம் பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம 096 வச்சுருக்கு. நமக்கு 7 4ன்னு கிடச்சிருக்கு. 7 தான் நமக்கு வந்து எடுக்கக்கூடிய நம்பர், முதற்கு நம்பரு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 7 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா இப்படியே வந்து பி போர்டு போய் மறுபடியும் 7 நம்பர் மறுபடியும் ஏ போர்டுக்கு போயிருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் 9 நம்பர் வருது. ஓகேவா? 765 அடிக்கல நமக்கு 9 நம்பர் வருது. ஆல் போர்டுக்கு 9. ஓகேவா? 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர்ற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். அதனால் வந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்க. ஆல் போர்டுக்கு 1 9, ஏ போர்டுக்கு கொஞ்சம் வரலாமோன்னு நினைக்கிறேன் என்னையை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஏ போர்டுக்கு வரணும். அப்படின்னு நீங்கள் ஏபிபிசி ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படி 19. ஓகேவா? 19 கொஞ்சம் ப்ளே ஸ்ட்ராங்காக எடுத்துங்க. 91 அப்படி இல்லைன்னா வந்தால் எடுத்து ப்ளே பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து நம்ம கால்குலேட்டர் மெத்தட் வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? அது எப்படி எடுத்துருக்குன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக வச்சுங்க, சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே மாதிரி மெத்தட் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கேமரா வந்து இது சரியில்லை. நம்ம அதுக்கு தான் எப்பயும் போல் கால்குலேட்டர் மெத்தடில் நம்ம வீடியோ போட்டுருக்கலாம். இது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, வந்து இதே பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 6 நாள் 7 நாள், இது 7 நாள் தான் பாஸ் இருக்குது. நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த மெத்தட் வந்து வந்தால் மட்டும் எடுத்துங்க. இந்த மெத்தட் வந்து பெருக்கல் மெத்தடில் 2 நாளாக வரல. இது ஒரு மெத்தடில் எடுத்தேன். இந்த 2 நம்பர் கொஞ்சம் மெயினாக வச்சுங்க. 1991 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துங்க. 9 நம்பர் வந்தாலும் எடுத்து 1 நம்பர் வந்தாலும் ப்ளே பண்ணுங்க. 098 வச்சு அடிக்கல. நமக்கு 407. 098 பெருக்கல் 477 வச்சு அடிக்கல. இதில் நம்ம எப்பயும் போல் லாஸ்ட் 3 நம்பர்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இதில் வந்து நம்ம அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 427. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 7. ஓகேவா? இதில் வந்து நம்ம ஏசி நம்பர் மட்டும் எடுத்து விளையாடல. ஓகேவா? அதிக நம்பர் எடுக்க வேண்டாம். அடுத்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 7 நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து 427 வச்சு எடுக்கையில் நம்ம 478 போட்டு எடுக்கையில் நமக்கு 106ன்னு கிடச்சிருக்கு. 7க்கு ஆப்போசிட் 6. ஓகேவா? 1 6. இதில் 6 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, 699 வச்சு எடுக்கல. 699 பெருக்கு 479 வச்சு எடுக்கல. நமக்கு 821. இதில் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சொல்லிட்டு 809. 8 நம்பர் வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம 809 பெருக்கு 480 போட்டு எடுக்கையில் நமக்கு 400ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் சொல்லிட்டு 096ன்னு இருக்குது. ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேவா?
ஓகே, அடுத்து வந்து 0.96 வச்சு அடிக்கல 496 451 போடையில் 176ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்போசிட் நம்பர் 1 தான் வந்திருக்கணும். இதுதான் நான் 1 நம்பர் வருதுன்னு சொல்லியிருந்தேன். எப்போ வந்தாலும் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நமக்கு மீண்டும் 6 நம்பர் கொடுத்துருங்க. ஓகேவா, இது தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக போயிடுச்சு நேற்று. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம 765 வச்சு அடிக்கல 482 போடையில் நமக்கு 7-0. ஓகேவா, இந்த 7-0வும் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. 2 நம்பர்ஸ் கொடுக்குறீங்க. 2 நம்பர்ஸ் கொடுக்குறேன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிராஸாக அடிச்சியான், இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் அடிக்கணும், ஒன்று வந்திருக்கணும், ஆனால் வரல. 6 நம்பர் வந்திருக்குது. அப்படி இல்லைன்னா 6-0 வந்தால் மறுபடியும் பி போர்டுக்கு ஸ்ட்ரீட்டாக வந்தால் பி போர்டுக்கு வர மாதிரி தான் வச்சுக்கோங்க. நான் வந்து இது வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். இதெல்லாம் வந்தால் சப்போர்ட் நம்பரை வந்து ஒரு சான்ஸ் வைக்கிற மாதிரி தான் சப்போர்ட்டாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா 1 நம்பர் வந்தால் 17 10ன்னு வச்சுக்கோங்க. 9 வந்தால் 97 90. ஓகேவா, 97 90 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் நம்பர் 17 10 97 90ன்னு கொஞ்சம் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த 19 91 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். 1 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. நான் வரேன் நீ வரேங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்தால் கணக்கில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி 63 81 93 11 30 விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. நாளைக்கு உனக்கு கணக்கில் வந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. 1 9. ஓகேவா, ஆள் ஒடுக்க 1 9 நான் கொடுத்துறேன். ஓகேவா, 1 அல்லது 9 2 மெத்தட்ஸ் எடுத்துருக்கோம். 1 9 கொஞ்சம் ரெண்டுமே பக்காவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஒரு வெற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். வெற்றியோடு சந்திக்கலாம். நான் இந்த நியூ இயருக்குள்ளே ஒரு வின்னிங் எடுக்கலாம்னு பார்த்தா முடியாதாட்டிருக்கேன். நாளைக்கு ஒரு வின்னிங் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஓகேவா.